நீங்க சஷ்டி விரதத்துல முதல் நாள் என்ன ஒரு கோரிக்கையை வச்சு நீங்க விரதம் ஆரம்பிக்கிறீங்களோ நிறைவான நாள் வரைக்கும் அதே ஒரு கோரிக்கையில நிலையா நின்று நீங்க இந்த விரதத்தை நிறைவு செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கோரிக்கையை முருகப்பெருமான் எம்பெருமான் நிச்சயமாக உங்களுக்கு நிவர்த்தி செஞ்சு வைப்பார். அந்த கோரிக்கையை வரமா உங்களுக்கு வழங்குவார். அதனால ஒரே கோரிக்கையில நிலையா இருந்து செய்யுங்க. இன்றைக்கு இரண்டாவது நாள் என்ன செய்யலாமா? இருவேளையிலுமே இறைவனுக்கு நெய்வேத்தியம் வச்சே ஆகணும். ஆனா ஒரு சிலர் வேலைக்கெல்லாம் போறேங்க, என்னால இதை விமரிசையா எப்படிங்க செய்ய முடியும் அப்படின்றவங்க காலை நெய்வேத்தியத்தை மிக சிறப்பா செஞ்சு வச்சிருங்க. மாலையில ஏதேனும் ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது நம்ம நிச்சயமா வச்சிருப்போம், இல்ல பழங்கள் ஏதாவது வாங்கி வச்சிருப்போம் புதுசா, அந்த பழங்களையோ இல்ல ட்ரை ஃப்ரூட்ஸையோ வச்சாவது நெய்வேத்தியம் நம்ம நிச்சயமா செஞ்சே ஆகணுங்க. இந்த இரண்டாவது நாளுக்கான நெய்வேத்தியம் என்னன்னா இரண்டாம் நாளுக்கான வேண்டுதலாக அமையுது. ஸோ காலையில இந்த நெய்வேத்தியத்தோட நீங்க இறைவனுக்கு தீபம் தூபம் எல்லாம் காண்பித்து என்னென்ன கவசங்கள் உங்களால சொல்ல முடியுமோ, என்னென்ன முருகருக்குரிய போற்றிகள் சொல்ல முடியுமோ, என்னென்ன முருகருக்கான பாடல்களை உங்களால பாராயணம் பண்ண முடியுமோ நிச்சயமா அதையெல்லாம் பாராயணம் பண்ணுங்க. சஷ்டி விரதத்தினுடைய இரண்டாவது நாள் மறக்காமல் நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன, வீடு முழுக்க இறைவன் கந்தனினுடைய கருணை நிறைந்திருப்பது போல வீடு முழுக்க அன்றைக்கு பக்திமயமா இருக்கணும். இந்த 6 நாளுமே வீடு முழுக்க முருகர் நிறைந்திருப்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் இதை செய்ய சொல்லியிருக்கோம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இனிய கந்த சஷ்டி விரத நல் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது சஷ்டி விரதத்தினுடைய இரண்டாவது நாள். முதல் நாள் என்னென்னலாம் செய்யணும், எப்படி சஷ்டி விரதத்தை ஆரம்பிக்கணும் தொடங்கணும், இந்த விரதத்தினுடைய பலன்கள் என்னென்ன, பலாபலன்கள்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துறேன். நீங்க சஷ்டி விரதத்துல முதல் நாள் என்ன ஒரு கோரிக்கையை வச்சு நீங்க விரதம் ஆரம்பிக்கிறீங்களோ நிறைவான நாள் வரைக்கும் அதே ஒரு கோரிக்கையில நிலையா நின்று நீங்க இந்த விரதத்தை நிறைவு செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கோரிக்கையை முருகப்பெருமான் எம்பெருமான் நிச்சயமாக உங்களுக்கு நிவர்த்தி செஞ்சு வைப்பார். அந்த கோரிக்கையை வரமா உங்களுக்கு வழங்குவார். அதனால ஒரே கோரிக்கையில நிலையா இருந்து செய்யுங்க. இன்றைக்கு இரண்டாவது நாள் என்ன செய்யலாம் அப்படின்னா, எப்பவுமே சஷ்டி விரதத்துல காலை மாலை இரு வேளையிலுமே நம்ம பூஜைகள் செய்யணும். நிச்சயமா இரு வேளையிலுமே இறைவனுக்கு நெய்வேத்தியம் வச்சே ஆகணும். ஆனா ஒரு சிலர் வேலைக்கெல்லாம் போறேங்க, என்னால இதை விமரிசையா எப்படிங்க செய்ய முடியும் அப்படின்றவங்க காலை நெய்வேத்தியத்தை மிக சிறப்பா செஞ்சு வச்சிருங்க. மாலையில ஏதேனும் ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது நம்ம நிச்சயமா வச்சிருப்போம், இல்ல பழங்கள் ஏதாவது வாங்கி வச்சிருப்போம் புதுசா, அந்த பழங்களையோ இல்ல ட்ரை ஃப்ரூட்ஸையோ வச்சாவது நெய்வேத்தியம் நம்ம நிச்சயமா செஞ்சே ஆகணுங்க. இந்த இரண்டாவது நாளுக்கான நெய்வேத்தியம் என்ன செய்ய போறோம்னா சுத்த அன்னமும் பாயாசமும். சுத்த அன்னம்னா என்னன்னா வெள்ளை சாதம், சாதத்தை வடிச்சு அந்த சாதத்தை ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சு அதுல கொஞ்சம் நெய் விட்டு இறைவன் கிட்ட படைச்சிருங்க. அதே மாதிரி ஏதேனும் ஒரு இனிப்பு பாயாசம், கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு போட்டு வெல்லம் போட்ட பாயாசம், ஏதேனும் ஒரு பாயாசம் செஞ்சு நீங்க படைச்சிடலாம். நீங்க இறைவனுக்கு தேவையான நெய்வேத்தியமா நீங்க அதை வச்சிடலாம். இன்றைக்கு மலர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வரளி கண்டிப்பா இருக்கட்டும், சாமந்தி எடுத்துக்கலாம், மருவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாசனை மலர்களால இன்றைக்கு முருகப்பெருமானை நீங்க அலங்காரம் செய்யணும். மறந்துடாதீங்க, ஒவ்வொரு நாளுமே பூஜையில முருகப்பெருமானுக்கு முன் போடக்கூடிய அந்த ஸ்டார் கோலம்னு சொல்லக்கூடிய சரவண பவ கோலத்தை ஒவ்வொரு நாளுமே தொடச்சு தூய்மை பண்ணி புது கோலமா புது மாக்கோலமா நம்ம போடணும். போட்டுட்டு அந்த அகல் விளக்குல இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் எடுத்து தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு திரும்பவும் அந்த 6 அகல் விளக்குகளை நெய் தீபமா நம்ம நிச்சயமா ஏற்றி வைக்கணும். இதுதான் இரண்டாம் நாளுக்கான வேண்டுதலாக அமையுது. ஸோ காலையில இந்த நெய்வேத்தியத்தோட நீங்க இறைவனுக்கு தீபம் தூபம் எல்லாம் காண்பித்து என்னென்ன கவசங்கள் உங்களால சொல்ல முடியுமோ, என்னென்ன முருகருக்குரிய போற்றிகள் சொல்ல முடியுமோ, என்னென்ன முருகருக்கான பாடல்களை உங்களால பாராயணம் பண்ண முடியுமோ நிச்சயமா அதையெல்லாம் பாராயணம் பண்ணுங்க. சஷ்டி விரதத்தினுடைய இரண்டாவது நாள் மறக்காமல் நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் வைத்து கொடுக்குதல், குறிப்பா வஸ்திர தானம் செய்தல் அப்படின்றத இரண்டாவது நாள் சஷ்டி விரதத்துல நீங்க கடைபிடிக்கணும். வஸ்திர தானமா இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, முன்கூட்டியே உங்களுக்கு தெரிந்த நபர்கள் இல்ல இவங்களை வீட்டுக்கு கூப்பிடணும் அப்படின்னு மனசால நீங்க நினைக்கக்கூடிய ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு முன்கூட்டியே அறிவிப்பு சொல்லிடுங்க. காலையிலயோ மாலையிலயோ எப்போ அவங்களால வர முடியுமோ, நீங்க எப்போ அவைலபிளா இருப்பீங்களோ அந்த நேரத்துல அவங்கள
வீட்டுக்கு வர சொல்லுங்க. வீட்டுக்கு வர வச்சு பூஜையெல்லாம் செஞ்சு தூபம் தீபம் எல்லாம் காண்பித்து அவங்களையும் வந்து முருகப்பெருமானை வழிபட செய்யுங்க. வழிபட செஞ்ச பிறகு அவங்கள அமர வச்சு உட்கார வச்சு அவங்களுக்கு புடவை, ஏதேனும் ஒரு புடவை வாங்கி கொடுங்க. புடவை வாங்கி கொடுக்க முடியல அப்படின்றவங்க பரவாயில்ல, ஒரு ரவிக்கை துணி இருக்கும் இல்லையா, பிளவுஸ் பிட் ஒன்று வாங்கி அதை வச்சு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் இப்படி அந்த சுமங்கலி பெண்களை அழகுபடுத்தக்கூடிய என்னென்ன பொருட்கள் உங்களால் வைக்க முடியுமோ வச்சு கொடுக்கலாம். மினிமம் வெத்தலை பாக்கு, பழம், மஞ்சள் குங்குமம் இதை வந்து நீங்கள் வச்சு கொடுங்க. தாலி கயிறு வைக்கிறனாலும் தாராளமாக வைக்கலாம். மெகந்தி இந்த மாதிரி அந்த மங்கள பொருட்கள் என்னென்னலாம் இருக்கோ அதை எல்லாமே வைத்து வளையல், கண்ணாடி வளையலும் வச்சு அந்த சுமங்கலி பெண் கிட்ட ஒரு தட்டில் இதெல்லாம் வச்சு அவங்க உட்கார வைத்து அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து பூ வைத்து அந்த தட்டை அவங்க கிட்ட கொடுத்து அவங்களுடைய ஆசிகளை நீங்க வாங்கிக்கணும். கண்டிப்பா இதை வந்து நீங்க 2வது நாள் சஷ்டி விரதத்துல செஞ்சு பாருங்க. நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு மாற்றமும் உங்களுக்கு ஏற்படும். அந்த தாம்பாளத்துல நம்ம நிச்சயமா காயின்ஸ் வைக்கணும். அது வந்து ஒற்றைப்படையில வைக்கலாம். 1 ரூபா, 11 ரூபா, 101 ரூபா, 1001 ரூபா, உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த பணத்தொகையுமே அதில் வச்சு நீங்கள் அவங்கக்கிட்ட அதை ஒப்படைக்கணும். அதே மாதிரி கூப்பிடக்கூடிய சுமங்கலி பெண்களை குறைந்தபட்சம் நான் ஒருவர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒற்றைப்படையில் நீங்கள் எத்தனை பேர் உங்களால் முடியுமோ நீங்கள் அழைக்கலாம். 1, 3, 5, 7 இப்படி உங்களால் எத்தனை சுமங்கலி பெண்களை அழைத்து கொடுக்க முடியுமோ நீங்கள் கொடுக்கலாம். மறக்காமல் அவங்களுக்குமே அந்த பிரசாதத்தை கொடுத்து அனுப்பணும். வெறும் வயிற்றோடு அவங்கள அனுப்பாதீங்க. வீட்டில் அவங்கள சாப்பிட வச்சு அனுப்புறீங்க அப்படின்னா இன்னும் கூடுதல் சிறப்பு. அவங்க மனம் குளிர்ந்து வயிறு நிறைஞ்சு மனசார உங்களை வாழ்த்திட்டு போகிறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இல்லை அவங்களுக்கு வந்து நீங்கள் உணவு கொடுக்க முடியல அப்படின்னாலும் இறைவனுக்கு படைத்த அந்த பிரசாதத்தை ஒரு கிண்ணத்தில் வச்சு அதையுமே அவங்க கிட்ட கொடுத்து அவங்கள அருந்த வச்சு நீங்கள் அனுப்புறது அப்படின்றது மிக சிறப்பாக இருக்கும். இதுதான் சஷ்டி விரதத்தினுடைய 2வது நாள் வழிபாடு முறைகளை நான் சொல்லியிருக்கேன். காலையில் எப்படி நீங்கள் இறைவனை வணங்குறீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரதா இருந்தாலும் இல்லை வீட்டிலே இருக்கிறதா இருந்தாலும் மாலை நேரத்துலையும் அங்கே இறைவன் முன்பு அந்த கோலத்தை மீண்டுமே வந்து தொடச்சிட்டு நம்ம அந்த சரவணபவ கோலத்தை திரும்பவும் போட்டு விளக்கை ஏற்றி மாலை நேரத்திலையும் நீங்கள் என்னென்ன போற்றிகளை உங்களால் சொல்ல முடியுமோ, என்னென்ன கவசங்கள் சொல்ல முடியுமோ சொல்லலாம். வேலைக்கு போகக்கூடியவங்க ஒரே ஒரு கவசமாவது அன்று அமர்ந்து மாலையிலையும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அந்த வீடு முழுக்க இறைவன் கந்தனினுடைய கருணை நிறைந்திருப்பது போல வீடு முழுக்க அன்றைக்கு பக்திமயமாக இருக்கணும். இது இந்த 6 நாளுமே வீடு முழுக்க முருகர் நிறைந்திருப்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் இதை செய்ய சொல்லியிருக்கோம். 2வது நாள் விரதமும் கண்டிப்பாக நாள் முழுக்கவும் பின்பற்றலாம், இல்லை ஒரு பொழுதாகவும் பின்பற்றலாம். பழங்கள், பால் இதை மாதிரி நீராகாரங்களை எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். நிச்சயமா 2வது நாளை தொட்ட நீங்க 6 நாட்களும் முழுமையா இந்த விரதத்தை நிறைவு செய்யத்தான் போறீங்க. அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 2வது நாள் மறக்காம நம்ம சுமங்கலி பெண்ணுக்கு வஸ்திரதானம்ன்றத செஞ்சிருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில வளம் நிறையட்டும். மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இந்த 2வது நாள் பதிவும் உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமா தெரியப்படுத்துங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.